சாட்சி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க முடிச்சிடலாம். சைட்ல விட்டு போற இது விடாதப்பா. அவனை பார்த்துனா நீ என்ன பண்ணிடுறேன்னு என்ன பண்ணிடு அவரோட கடமையை செய்யுங்க. இப்ப போட்ட மாதிரி போடுவா எப்படி ஒரு முழு சின்ன மீன் வாங்கி பகடா போட்டுருங்க. பகடா போட்டு அந்த மாதிரி இருக்கும். 65 மாதிரி தான் சின்னதா சூப்பரா இருக்கும். அப்படியே சிக்கன் மசாலா போட்டா கூட சூப்பரா இருக்கும். சிக்கன் மசாலா தான் இப்ப மெயின். சிக்கன் மசாலா சூப்பரா இருக்கும். இது மீன் மசாலா போடக்கூடாது. சிக்கன் 65 மசாலா 65 வாசனை வருதுல்ல, அந்த வாசனைக்கு இந்த மீனோட டேஸ்ட்டுக்கும் வேற லெவலா இருக்கும். அது கூட வந்து இஞ்சி பூண்டு அதுவும் டேஸ்டா இருக்கும் மசாலாவில். நம்ம வீட்டில் செய்யறது சொல்லிட்டு இருக்கேன். ஆமா நம்ம வீட்டில் வஞ்சிர மீன் வெட்டினா சிக்கன் மசாலா தான். வாங்க ஓகே நீங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதை வந்துட்டு ஒரே விஷயப்பா எல்லாருக்கும் அப்படி அனுப்பிச்சிடறேன். ஒரே நிமிஷம் நீங்க கையில வை நேரம் மீன் என்னன்னா திங்கிறதுலாம் போடக்கூடாது. இதுல நான் ஸ்கொயரா போடுறேன். அழகா மறுக்கு வேணா ஸ்லீஸ் போடுறேன். என்ன மேட்டர்னா திங்கிற போட்டு சொல்ல தெரியும் இந்த மீன். ஓகேண்ணா சரியா தரமா தம்பி வவால் போட்டோ விட்டுருந்தா மேல வச்சிருந்தா மீன் எடுத்துனா வெளியே எடுத்துங்க. கையை அழுக்காக்காம இருக்கும். ஓ நம்ம பையில இருக்கிறது தனியா எடுத்து விடு. வெட்டிட்டு வந்துடுறேன். பையன் அங்கே வை கீழே வச்சதுல. ஏன்னா உங்க பைய அழுக்காச்சுன்னா வெளியே போற பை. இது மீன் புதுசா இருக்கு. லாப்ஸ்டர்லாம் இங்கே கிடையாது லேடிஸ். அண்ணா மருந்துற மாதிரி போடணும்னா போட்டுடலாம். ஓகேவா போடலாமா? எல்லாமே பார்த்து போதும். பேசுங்க போதும். அப்படிங்க இதெல்லாம் அப்படியே மசாலா போட்டு அப்படியே ஊற விட்டுருங்க. ஒரு மணி நேரம் அப்படியே அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வராது இந்த மீனுங்க. என்ன காரணம்னா மீன் ஃப்ரெஷ்ஷா இருக்குது அதனால வருது. இல்லைன்னா குண்டு குண்டா ஆமா அப்படியே கொட்டும். இது பத்தி எப்படி வச்சுங்களா சோசோயா? அப்ப ஃபிங்கர் போட்டா ஆகாது. வாங்க ஃபிங்கர் போட்டா உடையும். இதெல்லாம் குழம்பு போடலாம். குழம்பு போட வேணாம். இது நல்லா இருக்கு. ஒரு நிமிஷம் ஓவர் போட்டுக்கலாம். நம்ம ஆளுங்க யாராவது மசாலா போட்டு சாப்பிடுறாங்க கிடையாது. எல்லாம் குழம்பு நான் உங்ககிட்ட கேட்டலண்ணா என்னப்பா உடையமா நானு அந்த மீன் ஏற்ற மாதிரி சொல்றேன். நானு பீஸ் மீன் பிரசாந்த் வச்சுக்கேன் உடையாது. அதனாலதான் உங்களை அப்படி போடுறேன். இன்னும் கவர் இருக்கேண்ணா வாங்கிக்கீங்க. போட்டா கொஞ்சம் மீன் மஞ்சள் நிறைய இருக்குது. அண்ணா இங்க கொஞ்ச நேரம் மீன் இங்க பாரு 1 மணி நேரம் ஒண்டி மட்டும் மீன் எடுத்துக்கு. ஆமா இங்க கூட மட்டும் தான் அங்க வர இருக்கு இங்க வர இருக்கு. காலையில கொடுத்து போட்டீங்க. இதான் போய் ஏன்னு சைட்ல போக மாட்டேங்குது. என்னப்பா ஏன்னா மழையா பெய்யுது கூட போறதுக்கு. வெயில் நியாயம் போடணும். மரத்தை வைக்கிட்டாங்க. இப்ப உங்களுக்கு பிரச்சனை மரம் அது காக்கா பேண்ட் அங்க வச்சு ஓப்பனா இருக்கு. மேல காக்கா இருந்தா நானே கட்டிக்குவேன்.
காக்கா இருந்தா நானே கட்டுவேன். காக்கா இருந்தா மேல ஓப்பனா இருக்கதான் எடுத்துன்னு குறைய குறை இல்லை. தகவல் போடணும் தெரியாபி நீ போடணும் நான் தான் போடணுமா. அதை கிளீன் பண்ணிட்டு ஒரு கொஞ்சத்தை கிளீன் பண்ணும்போது நீங்க பண்ற வேலை தானே அது? யாருக்கு தானே தெரியாது. அது இப்ப வர முடியாது. போன் பண்றேன் ஏன்னா நான் மீன் வெட்டுற ஆளு. எனக்கு எது வெட்டினா எது வேலை நடக்கும் எது வேலை நடக்காது எனக்கு தெரியும். நீ வந்து வீடியோ எடுக்கிறவன் உனக்கு என்ன தெரியும்? 10 நிமிடம் வெட்டிட்டே இருப்பேன். டப்புனு வந்து எடுத்து போட்டு டப்புனு வெட்டிட்டே இருப்பேன். இன்னும் 10 ரூபாய் ஏன் அவசரப்படுற? கொடுப்பா தம்பி. ஏன் அதை வெட்டிட்டேன்? அதை விட போறியா? அப்புறம் இந்த நம்ம கிளீன் பண்ணா நிக்கிறாங்களா பின்னாடியே மாத்தி மாத்தி கிளீன் பண்ண வேலைக்கு ஆகுது. சரி இதை கிளீன் பண்ணி உள்ள விடு. இந்த மீன் கிளீன் விடு. அதான் யோசிச்சு கிடக்குறேன். சரிண்ணா கொடுவா செவல் வச்சது பெருசா ஒன்று இது பண்ணா அது இருக்கா? இருந்தா உங்களுக்கு ஒரு வச்சிருப்போம் அவன் உங்க வச்சிருக்காமல ரெண்டுமே வேற இல்லையே. அவரு மீன் உள்ள போட்டு இந்த மீன் நீங்க உடனே கொடுத்துருங்க கையில போயிட்டா போட்டு எங்க திரும்பி சந்தோஷப்பட்ட அவர் தள்ளி பிடி விட்டு புரியுதா இல்லையா? தாட்டிக்கிட்டு ரேடு கட்டிடலாம். அவர்